நம்ம வெடிக்கிற பட்டாசு நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற நாய்களின் உயிரை எடுத்திருக்கு. அதே மாதிரி எத்தனையோ நாய்கள் தன்னுடைய வாழ்ந்த வீட்டை விட்டு தொலைஞ்சி போய் அனாதை ஆயிருக்கு. இப்போ ரீசெண்டாக 2024 நடந்த தீபாவளியில் 2 மோசமான இன்சிடென்ட்ஸ் டாக்ஸுக்கு நடந்திருக்கு. அதனால அவங்க ஓனர் அப்புறம் நாயுடைய வாழ்க்கை மாறி இருக்கு. அந்த இன்சிடெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. டாக் ரிலேட்டடான பல பயனுள்ள வீடியோக்களை நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். வாங்க அந்த 2 சேட் இன்சிடெண்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமாக பார்க்க போகிற 2 பிட்டு அண்ட் கருப்பியை பற்றி தான் சொல்ல போகிறேன். கருப்பி 2018 டைரக்டர் மாரி செல்வராஜ்னு இருக்கிற வெல் நோன் டைரக்டர் எடுத்த படத்தில் பரியேறும் பெருமாள் அப்படின்னு ஒரு படம் எடுத்திருக்காங்க. அந்த படத்தில் ஹீரோயினாக ஆக்ட் பண்ண நம்ம கருப்பியை ரொம்ப பிடிச்சி அவளுடைய ஆத்மாத்மான வேலைக்காக அந்த டைரக்டர் அவங்கள சூஸ் பண்ணாங்க. அதே மாதிரி அவங்க கூட ஆக்ட் பண்ண ஹீரோ மிஸ்டர் கதிர் அவங்களும் ரொம்ப ஆசையாக இருந்திருக்காங்க நம்ம கருப்பி கூட. ஆனால் இன்றைக்கி கருப்பி நம்மளுடைய உலகத்தில் உயிரோடு இல்லைங்க. அவளை நம்ம 2024 நடந்த தீபாவளி பட்டாசு சவுண்டில் நம்ம இழந்துட்டோம். அந்த பட்டாசு சவுண்டு ரொம்ப அதிகமாக அவளுக்கு கேட்டதுனால அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்திருக்கா. பயந்து போய் ஓடி வந்து இடத்துல பஸ்ஸில் அடிபட்டு அவள் இறந்து போயிட்டாங்க. ரொம்ப வருத்தத்தோடு இதை நான் சொல்லிக்கிறேன். கருப்பி நம்மளை விட்டு போனதுக்கு நிறைய பேர் குரல் கொடுத்துருக்காங்க. அதாவது விலங்கு நல ஆர்வலர்கள், அப்புறம் நாய்களுக்கு சேவை செய்கிறவங்க நிறைய பேர் இதை பற்றி எல்லா வருஷமும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. பட்டாசு எவ்வளோ குஷி நமக்கு ஏற்படுதோ அதுக்கு மேலே சொல்ல முடியாத அளவுக்கு அவங்களுக்கு விலங்குகளுக்கு பிரச்சனையை கொடுக்குதுங்க. அதை நீங்கள் எல்லோரும் கன்சிடர் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். அவங்க அவங்க படத்தில் எப்படி இறந்து போனாங்களோ அதே மாதிரி அவங்களுடைய ரியல் வாழ்க்கையிலையும் இறந்து போயிட்டாங்கங்கிறது தாங்க ரொம்ப கேட்குறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அவங்க அவ்வளோ அன்பானவங்களாம், நல்லா பழகுவாங்களாம் எல்லார்கிட்டேயும், அவ்வளோ ஒரு கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க ஷூட்டிங் டைமில். அவங்கள நம்ம இன்றைக்கி இழந்துட்டோம். இது யார் தப்புன்னெலாம் இங்கே சொல்கிறதுக்கு இல்லைங்க. நம்ம பட்டாசுகளை முடிந்த வரைக்கும் இயற்கையை மதித்து, அப்புறம் அதே மாதிரி ஆல்டர்னேட்டிவ் பாருங்கள். அதாவது அந்த தயார் பண்ணுறவங்க கூட அவங்கக்கிட்டேருந்து நம்ம வாங்கும்போது கூட யாராவது இல்லீகலாக பண்ணாங்கன்னா அவங்கள என்கரேஜ் பண்ணி வாங்காதீங்க. தயார் பண்ணுறவங்கக்கிட்டையும் நல்ல முறையான பட்டாசுகளை தயார் பண்ணி கொடுக்க கேட்டுக்கலாம். நம்ம வேண்டி கேட்டுக்கலாம். இயற்கைக்கு எந்த உபாதையும் வராத மாதிரி பண்ணுறத பற்றியும் கேட்டுக்கலாங்க. பட்டாசு வேண்டான்னு நான் சொல்லலாம், ஆனால் அது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். நான் எல்லார்கிட்டையும் போய் பட்டாசு வெடிக்காதீங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் எல்லாரும் புரிஞ்சு அவங்களாவே அதை விட்டு கொடுத்துட்டாங்கன்னா ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேங்க நான். ஒவ்வொரு தீபாவளிக்காகட்டும் இல்லைன்னா ஏதாவது ஒரு நம்ம குஷினாலேயோ இல்லை சோகத்தினாலேயோ நம்ம வெடிக்கிற ஒவ்வொரு பட்டாசுனால அந்த சத்தம் தாங்க முடியாமல் நம்ம எவ்வளோ ஒரு மாடு ஆடு இந்த மாதிரி நம்ம கூட இருக்கிற நாய்கள் ரொம்ப ரொம்ப பிரச்சனைக்கு உள்ளாகிறாங்க. அதாவது இந்த பட்டாசு வெடி மாதிரி பட்டாசுல தான் நம்ம சந்தோஷத்தை வெளிப்படுத்தணும்னு இல்லைங்க. வேறு மாதிரி கூட நம்ம அந்த வேறு மத்தாப்பு கம்பி அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்காங்க. இதை ஒரு சஜஷனாக தான் சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களை காயப்படுத்துறதுக்கோ இல்லை பட்டாசு உற்பத்தி பண்ணுறவங்களுடைய அவங்களுக்கு பிரச்சனை பண்ணுறதுக்கோ இல்லை, அவங்களுக்கு அகெயின்ஸ்ட் நான் இல்லை. ஆனால் நம்ம பண்ணுறது நம்ம வெடிக்கிறதுனால எத்தனையோ உயிரினங்கள் எவ்வளோ ஆக்சிடெண்ட் ஆகுது, தன் உயிர் இழக்குது, வீட்டை இழக்குது. அதனால தான் இந்த வீடியோவே நான் போட்டிருக்கேன் நான்.